இன்றைக்கி வந்து ஒரு வண்டியை ஓட்டி பார்க்க போகிறேன். கமெண்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன வண்டி? தார் ராக்ஸ். சரி, இதை ஓட்டினதுக்கப்புறம் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறேன். இந்த வண்டியை ஓட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி தார் வந்து எவ்வளோ பேத்துக்கு வந்து பிடிச்சிச்சு, ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ராக்ஸை வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% வந்து பிடிக்கல. என்ன பிடிக்கலன்னா, லுக்கு வந்து பெருசாக யாருக்கும் இம்ப்ரெஸ் ஆகலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு சில பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னங்க வண்டி தார் ராக்ஸ் வந்து பெருசாக வந்து அந்த லுக் இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னாங்க. ஸோ எனக்குமே பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் அப்படி தான் இருக்குது. சரி, என்ன ஃபீல் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் இருக்குல்ல, ராக்ஸோட ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம தாரோட லுக்கு அப்படியே சேம் தான். இந்த இன்னும் சொல்லப்போனால் இந்த கிரில்லாம் என்ன நல்லா இருக்குது, லைட்டு எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் வந்து லுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா சைடில், சரி ஓகே, ஒரு வண்டி ஹைவேயில் வரும்போது நம்ம ஃப்ரண்ட்டை பார்த்து பார்த்திங்கன்னா இம்ப்ரெஸ் ஆக மாட்டோம். எங்கே பார்த்து இம்ப்ரெஸ் ஆகணும்? இந்த சைடு ஆங்கிளில் தான். அது போகிறப்போ அந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லுக்காகவே தெரியும். இந்த சைடில் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, ஒரு வேன் மாதிரி, இல்லை ஒரு பொலிரோ மாதிரி, இன்னும் ஃபோர்ஸில் வந்து ட்ரக்ஸ் க்ரூசர்னு ஒரு வண்டி இருக்கும் நீளமாக, அந்த வண்டி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏன்ட்டி சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னதுனால என்னன்னு தெரியல, எனக்குமே ரோட்டில் பார்க்குறப்ப அப்படி தான் கொஞ்சம் ஃபீல் கொடுக்குது. லுக்கு வந்து நம்ம தாரை பீட் பண்ணலை. ராக்ஸோட லுக்கு வந்து கொஞ்சம் சைடில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக டிசைன் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அப்புறம் வந்து இந்த கிளாஸ் சைடில் இருக்குது பார்த்திங்களா, இது என்னமோ எனக்கு என்னமோ இந்த சைடோட டிசைனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேட்சிங் இல்லாத மாதிரி இருக்க மாதிரி தோணுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் சைடில் என்னென்னா, இங்கே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, சின்ன கட்டு மாதிரி, இந்த 2 பேர்ட்டும் கட்டு மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த டிசைன் கொடுத்ததுக்காக ரீசன் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த டிசைன் வந்து அழகுக்காக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக அழகை வந்து கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் தாரை தாண்டி எக்ஸ்சேஞ்சு போட்டு இந்த வண்டி எடுத்துக்கங்கன்னு என்னை வந்து ஷோரூமில் நிறைய பேர் கேட்டப்போ, ஓகே நம்ம வந்து லுக்கு வரட்டும் பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். பட் ஆனால் எனக்குமே பார்த்ததுக்கப்புறம் வந்து லுக்கு பிடிக்கல. இப்போ வண்டியை ஓட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ தார் ராக்ஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஒரு 10-15 மினிட்ஸாக ஓட்டிகிட்டு இருக்கேன். சரி, இந்த தார் ராக்ஸ் ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கும், யார் வாங்குவா அப்படின்னா, ஃபேமிலியாக போகணுன்னு நினைக்கிறாங்களே. இப்போ எனக்கு வந்து தார் மாதிரி ஒரு வண்டி வேணும், ஆனால் நான் ஃபேமிலியாகவும் ஃப்ரீயாக போகணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த தார் ராக்ஸ் பிடிக்கும். இவ்வளோ ஏன், தாரை நான் மெயின் காராக வச்சுருக்கேன். இன்னமும் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாட்ட செம்ம திட்டு வாங்குறேன். ஒரு ஃபங்க்ஷனு இல்லை ஒரு ஷாப்பிங் போகிறாங்க வீட்டில் எல்லோரும் அப்படின்னாக்கா, அவங்களோட டிரைவரை போட்டு அனுப்பிச்சுடுவேன். போயிட்டு வந்து என்னை அப்படி திட்டுவாங்க. 4 இடத்துல இறங்கி ஏற முடியல. ஏன்னா அந்த ஃப்ரண்ட் சீட்டை ஃபோல்டு பண்ணால் தான் பின்னாடி சீட்டில் வந்து ஆள் ஏற முடியும். எங்கள் அம்மாலாம் வந்து புடவை கட்டிக்கிட்டு வயசான காலத்தில் ஏறி இறங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் எங்கள் அம்மா செம்மையாக திட்டுவாங்க. ஸோ இப்படி நம்ம ஃபேமிலிக்காக யோசித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா தார் ராக்ஸ் தான் நம்ம வாங்கணும். அப்போ நான் வந்து இன்னும் எங்கள் அம்மா வந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா நான் வந்து 4 வருஷம் ஆச்சு தார் வாங்கி. 2 வருஷம் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு சின்ன கார் ஃபேமிலிக்காக பலினோ இருக்குல்ல, அதை வந்து ஒரு மிட் வேரியண்ட்டை வந்து நான் வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் போகிறதா இருந்தால் அதில் போய்க்குவாங்க. என் ஒய்ஃபு என் குழந்தையெல்லாம் வந்து அதில் போய்க்குவாங்க. நான் என்னோடய ஓன் யூஸுக்கு தான் தாரை வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி பர்பஸ், ஃபேமிலிக்காக அப்படின்ற எல்லாத்துக்குமே வந்து இந்த தார் ராக்ஸ் வந்து பிடிக்கும், தார் ராக்ஸ் வாங்குவாங்க. சரி, ரைட்டு. இந்த தார் ராக்ஸில் எனக்கு என்ன வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, தாரை விட இதில் இந்த ஆப்ஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன பிடிச்சிருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேரிங்கு, எலக்ட்ரிக் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. ஓட்டுறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம தாரில் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். என் பக்கத்து வீட்டில் 2 பசங்களுக்கு வந்து நான் தாரில் வந்து டிரைவிங் கற்றுக் கொடுத்தேன். எனக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு நான் கூப்பிட்டுக்கிறதுக்காக வந்து கற்றுக் கொடுத்தேன். அவங்கெல்லாம் வந்து இதை ஓட்டினாங்கன்னா, என்னண்ணே இந்த வண்டி ரொம்ப ஈஸியாக இருக்கேனே ஓட்டுறதுக்கு. ஏன்னா இது எலக்ட்ரிக் ஸ்டேரிங், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதை ஓட்டிட்டு இதை ஓட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. இந்த எலக்ட்ரிக் ஸ்டேரிங் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லா வண்டியிலுமே வருது. இந்த தார் ராக்ஸில் வந்து இது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது.
இப்போ புதுசாக வர தாரில் வருதா என்னன்னு தெரியல. ஏன்னா நான் வாங்கி 4 வருஷம் ஆச்சு. அதனால் இப்போ புதுசாக வர தாரில் எலக்ட்ரிக் ஸ்டேரிங் வருதா என்னன்னு தெரியல. அப்புறம் இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஆட்டோமேட்டிக் சார்ஜ் வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க. ஐஃபோனை வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிட்டுருக்கு நம்ம ஃபோனு. நிறையா நாள் வந்து என்ன பண்ணிடுவோன்னா தார் வீட்டில் வச்சுட்டு சம்டைம்ஸ் வந்து பலீனோ எடுத்துகிட்டு போயிட்டு சார்ஜர் கேபிள் அதிலே விட்டுருவேன். இல்லை பலீனோவில் எடுத்து வச்சேன் அப்படின்னா தாரில் போகிறப்ப சார்ஜர் கேபிள் எடுக்க மறந்துடுவேன். இந்த சார்ஜ் வந்து கேபிளை மறக்கிறது, ஐயோ சார்ஜு இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்புறதே எனக்கு வந்து நிறைய நேரம் வேலை அந்த வேலையாக தான் இருப்பேன். ஐயோ சார்ஜ் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் சார்ஜருங்கிறது இந்த கேபிள் நடுவில் இந்த கேபிள்லாம் கீர் போடும்போது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் தாரில். நான் டிரைவரை திட்டுவேன், என்னடா ஒயர் இவ்வளோ பெருசு இருக்குது, அவன் இன்னும் 2 கேபிள் வந்து சொருகிக்குவான். 2 ஃபோனை வச்சுக்கிட்டு அது ஒரு கேபிள் இது ஒரு கேபிள்னு போட்டு பின்னிக்கிட்டு இந்த கீர் போடும்போதே இடைஞ்சலாக இருக்கும். இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் சார்ஜிங் அந்த இது வந்து சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா தாரில் இது இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. அடுத்து 3வது வந்து செட்டு. சின்ன டிவி மாதிரி இருக்குது அழகாக. நம்ம தாரில் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும், டச்சு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து உடனேலாம் அந்த டச்சு வந்து சென்சிட்டிவாக ஒர்க் ஆகாது, கொஞ்சம் லேட்டாக ஒர்க் ஆகும். இது பார்க்க சூப்பராக இருக்குது வண்டி. அந்த இன்டீரியரே அந்த செட்டு வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம தாரில் வந்து அந்த ப்ரீமியமாக இருக்குது அந்த செட்டு பார்க்குறதுக்கு. மற்றபடி ஏசி அந்த 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 ப்ரொவிஷன்ஸு அந்த ஆப்ஷன்ஸு ஸ்டேரிங்கில் இந்த லைட்டு கீட்டு எல்லாமே சேமாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் ஓட்டின வரைக்கும் சொல்கிறேன், பக்கத்தில் ஏதாவது ஒரு வண்டி வந்தாலே அலர்ட் அடிக்குது. இந்த ரிவர்ஸ் கீர் போட்டோன்னா நம்ம இடிக்க போகிறோன்னா ஒரு டிஸ்பிளேயில் வந்து ஒரு டீன் சவுண்டு வரும்ல, அலர்ட் சவுண்டு வரும்ல. அது என்னென்னா ரைட்லேயே 4 கார்னர்லேயுமே அந்த சென்சார் இருக்கும் போல். சைடில் ஒரு 2 வீலர் ஒட்டி வந்துட்டாலே அந்த பீப் சவுண்டு வந்துட்டுருக்கு. இங்கிட்ட வந்தாலும் வருது, இங்கிட்ட வந்தாலும் வருது. அது வந்து ஓகே அட்வான்ஸ் ஃபியூச்சர் தான். பட் எனக்கு என்னமோ அது எனக்கு ட்ரைவ் பண்ணும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. டக்குன்னு போய் இங்கிட்டு பார்த்து ஓட்டிகிட்டு இருக்கும்போது இங்கிட்ட எவனா வந்தானா சவுண்டு கேட்கும்போது டக்குன்னு ஆஹா என்னடா இங்கிட்ட எவனா வந்து இடிச்சிட்டானோ போயிட்டானோ அந்த ஒரு சின்ன ஒரு பதட்டத்தில் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து இது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. தார் ராக்ஸில் வந்து எனக்கு வந்து இந்த சென்சார் வந்து 4 சைடு இருக்குல்ல, இது வந்து எனக்கு என்னமோ தேவையில்லையோ. எனக்கு வந்து இது பிடிக்கல, இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து சிட்டிக்குள்ளே போகிறப்ப இப்போ ஆக்சுவலாக சிட்டியை தாண்டி தான் ஹைவேக்கு வந்திருக்கேன், டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. இன்னொன்று என்னென்னா இந்த இன்டீரியர் இருக்குல்ல, இது ஃபுல்லாக ஒயிட்டில் இருக்குது. சீட்டுமே சரி இன்டீரியரு இந்த பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தெரியுமில்ல, அந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஃபுல் ஒயிட்டில் இருக்குது. என் பையனை காலைல ஸ்கூலில் வந்து தாரில் தான் கூப்பிட்டு போகிறேன். ஃப்ரண்ட்டு சீட்டுக்கும் பேக் சீட்டுக்கும் அந்த ஷூ காலோட இங்கிட்டும் தாவி போவான். அதுவே ஆனால் அழுக்காகும். அப்புறம் டிரைவர் வந்தோடனே அதை க்ளீன் பண்ணி எல்லாம் இது பண்ணிடுவாப்புல. சின்ன பிள்ளைங்க எங்கே சொன்னால் கேட்கும். ஆனால் இந்த ஒயிட் கலரை எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, ரொம்ப சிரமமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஒயிட்டுக்கு பதிலாக வந்து ஒரு ப்ரீமியமாக வந்து பிளாக் வித் வந்து இந்த டேன் கலரில் கொடுக்குறாங்களே, வுட்டன் கலரில் வந்து கொடுக்குறாங்களே. ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கு. இப்போ நிறைய ப்ரீமியம் கார்லலாம் அதான் வருது இப்போ. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். இந்த ஃபுல் ஒயிட்டு வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமம். இன்னும் சொல்லப்போனால் இந்த சீலிங்கெல்லாம் கொஞ்சம் நாள் அழுக்காகும். பார்த்துருக்கீங்கன்னா நான் சின்ன பிள்ளையில் வந்து இந்த டாட்டா ஸ்மோலெல்லாம் போவேன் ஸ்கூல் படிக்கிறப்ப. அப்போல்லாம் அவங்க ஒயிட்டில் வந்து டச்சு போட்டிருப்பாங்க இந்த சீலிங் அழகுபடுத்துறேன்னு. ஆனால் அதெல்லாம் சில காரில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கருப்பாக அழுக்காக இருக்கும். இப்போ அது மாதிரி இதுவும் ஆகலாம். சரி ரைட்டாக அப்போ ஏசியில் திறந்து விட்டு போனாங்க அழுக்காச்சு, இப்போ ஆகுமா அப்படின்னாக்கா, இப்போ நம்ம கை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோம். இப்படி ஏதாவது தொடுவோம், அப்படி நெளிப்போம். நானே 10 தடவை நெளிப்பேன், இப்படி சீலிங்கை தொடுவேன். சீலிங் மீன்ஸ் இந்த ரூஃப் சீலிங்கை சொல்கிறேன். கைப்படும், அழுக்காகும். இன்னும் காருக்குள்ளே லாங்கில் போகிறப்பெல்லாம் சில பேர் காருக்குள்ளே சாப்பிடுவாங்க, அப்போல்லாம் சிந்தும்போதுலாம் அழுக்காகும். அப்புறம் வந்து சீட்டு வந்து வென்டிலேட்டர் சீட்டு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. தாரில் அந்த ஆப்ஷன் கிடையாது. இப்போ புதுசாக வர தாரில் அந்த ஆப்ஷன் வருதா என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓட்டிகிட்ருக்கேன். இந்த வண்டி வந்து MX-5 வேரியண்ட்டு. ஆன் ரோடு வந்து 21 லட்ச ரூபா சம்திங் வருதான். ஆட்டோமேட்டிக்கு டீசல் இன்ஜின். ஆட்டோமேட்டிக்னால கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சரி ஓட்டுறதுக்கும் சரி ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இன்னொன்று ஸ்டேரிங் சொன்னேன்ல அதுவும். மற்றபடி தாரில் இருக்க மாதிரி அதாவது ஓட்டும்போது இந்த ஃப்ரண்ட் 2 பொசிஷன் 2 சீட் இருக்குல்ல, அந்த பார்க்குற ரோடு இந்த ஆங்கிள் வந்து அப்படியே தாரில் இருக்க மாதிரியே தான் ராக்ஸ்லேயும் சேமாகவே இருக்குது. சரி ரைட்டு
ஃபேமிலிக்காக 5 டோர் வண்டி இந்த தார் ராக்ஸு. ஓட்டுறதுக்கு எப்படிப்பா கம்ஃபர்ட்டாக இருக்கா, இல்லை தார் மாதிரி தூக்கி போடுதா, இல்லை டயர்ட் ஆகுமான்னு கேட்டால் டயர்ட் ஆகும். தார் மாதிரியே தான் இருக்குது. பள்ளத்தெல்லாம் விட்டால் அந்த தார் மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து குதிக்குது. நீங்கள் லாங்லலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன ஸ்லீப் எடுத்துக்கலாம்னு தோணும். என்ன இதில் வந்து கம்ஃபர்ட் அப்படின்னா, ஈஸியாக பின்னாடி டோரை திறந்து 3 பேர் ஏறிக்கலாம். இந்த டோரை திறந்து ஏறிக்கலாம். நம்ம தாரில் வந்து சீட்டை ஃபோல்டு பண்ணி, அதாவது இந்த ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காங்களே, இந்த சைடில் உட்காந்துருக்காங்களே, இவங்க இறங்கி சீட்டை ஃபோல்டு பண்ணி தான் பின்னாடி வந்து ஆளை ஏற்றி விட முடியும் நம்ம தாரில். இதில் என்ன அப்படின்னாக்கா, ஈஸியாக வந்து கார் மாதிரி பின்னாடி திறந்து விட்டு 3 பேர் ஏறி உட்காந்துக்கலாம். இது ஆக்சுவலாக 5 சீட்ரு. இந்த வண்டி நீளத்தை பார்த்து நிறைய பேர் 7 சீட்டரான்னு வந்து வருதான்னு என்கிட்டே கேட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து ராக்ஸை பொறுத்த வரைக்கும் 5 சீட்ரு தான். பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 420 லிட்டரா 620 லிட்டரான்னு தெரில. அந்த பின்னாடி வந்து வுட் ஸ்பேஸ் இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம தாரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்காது. இப்போ நாங்கள் ஒரு 4 பேர் வந்து பசங்க வந்து ஒரு வர்கலாவுக்கு வந்து ட்ரிப்பு போனோம். அப்போ என்ன பண்ணிட்டோன்னா, நான் ஒரு தனியாக வந்து ஒரு 2 பேக்கு, அவங்க இதில் இப்போ இன்னொன்று என்னென்னா, அந்த பசங்களை கூப்பிட்டு போகிறேன், செப்பல் காலில் போட்டுக்கிறாங்க, தனியாக ஷூ வேறு ஒரு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வராங்க, துணி பேக் இல்லாமல். ஆளுக்கு 2 பேக் எடுத்துகிட்டு வராங்க. அந்த பின்னாடி வச்சு டோரை திறந்தோன்னு வச்சுங்களேன், எங்கேயோ ஒரு டீ கடையில் நிப்பாட்டுறேன், டோரை திறந்தோம், டக்குன்னு ஒரு பேக் கீழே விழுவுது. நானும் ஒரே பேக்கு தான் எடுத்துகிட்டு வரேன். அதை தாண்டி வந்து இந்த இப்போ வீடியோ எடுக்கிறேன் பாருங்க, இந்த கேமரா, அவ்வளோதான். அதுவுமே சின்ன ஒரு சைடு பேக் வச்சுருக்கேன், அதில் வந்து மாட்டிக்குவேன். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, பின்னாடி சீட்டில் வந்து சீட் பெல்ட்டு போடலனாலும் இங்கே வந்து அந்த பீப் சவுண்டு, அலர்ட் சவுண்டு அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. நிறைய காரில் வந்து பின்னாடி சீட்டுக்கு வந்து சீட் பெல்ட்டுக்கு வந்து அலர்ட் வராது. இந்த ராக்ஸில் வந்து பின்னாடி சீட்டுக்கும் வருது. ஓகே, இதெல்லாம் சேஃப்டி தான். இன்னொரு விஷயம், ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹேண்டில் ஒன்று இருக்குது, நம்ம தாரில் கிடையாது. ஸ்டேரிங்கை பிடிச்சி தான் உள்ளே ஏறுவோம் நாங்கள். இப்போ இந்த வண்டியில் வந்து இந்த ஹேண்டிலை பிடிச்சிட்டே ஏறிடலாம். ஸோ 2 வண்டிக்கு டிஃப்ரெண்ட் வந்து இது தான் எனக்கு தெரிஞ்சு வந்து இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி லுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன், தாரை வந்து ஒரு ட்ரீமாக வச்சு வாங்கக்கூடிய வண்டி தார். டோட்டல் ஃபேமிலியே போகணும், தார் மாதிரி ஒரு வண்டி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வாங்குறது தார் ராக்ஸ். இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க, மணி மைண்டடாக சில பேர் கார் வாங்குவாங்க. இப்போ ஒரு 18 லட்சம் 20 லட்சம் கொடுக்குறோன்னா, அந்த 20 லட்சத்துக்கு அந்த வண்டி ஒர்த்தா, அந்த அளவுக்கு வந்து எனக்கு யூசேஜ் இருக்கான்னு பார்த்து வாங்குற ஆள் சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தார் போக மாட்டாங்க, தார் ராக்ஸ் போயிடுவாங்க. ஓகே, வண்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் வந்து சன்ரூஃப் இருக்குங்க. இதில் வந்து சின்னதாக இருக்குது சன்ரூஃபு. இப்போ இது வந்து இப்படி தள்ளுற மாதிரி இருக்குது. இந்த ரிமோட்டில் அழுத்தினா போகிற மாதிரி இல்லை இந்த வண்டியில். இது தள்ளுற மாதிரி. அந்த கிளாஸுக்கு வந்து இங்கே இது இருக்குது, ஓப்பன் பண்ணால் போய்க்கும். சரி, ரைட்டு. இந்த சன்ரூஃபுக்கு இன்னொன்று சொல்லப்போனால், அந்த சன்ரூஃப்னால என்ன ஆகுதுன்னா, அந்த மேலே டாப் பாட்டம் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. அந்த காரோட இந்த ராக்ஸோட டோரை தாண்டி கொஞ்சம் திக்னஸ் கூட இருக்கனால என்ன ஆகுதுன்னா, வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த லுக்கு வந்து, அதான் சொன்னேன்ல, வேன் மாதிரி ஒரு லுக்கு தெரியுதுன்னு சொன்னேன்ல, அந்த லுக்குக்கு இதுவும் ஒரு காரணம். சன்ரூஃப் இருக்கனால அது திக்னஸ் கூட இருக்கிறது வெளியில். இந்த டாப் வந்து கொஞ்சம் திக்னஸ் வெளில கூட கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப்லாம் எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? ஏதாவது ஹில் ஸ்டேஷனு அந்த மாதிரி இடத்துல போய் சன்ரூஃப் யூஸ் பண்ணால் ஓகே தான். பட் வந்து இப்போ நான் அந்த இதை திறந்து விட்டதுக்கு கொஞ்சம் பாருங்களேன், உள்ளே வெளிச்சம் நல்லா இருக்குல்ல பார்க்க. அந்த ஒயிட்டுக்கும் அந்த வெளிச்சத்துக்கும் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் ஒயிட்டு வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கூட, அவ்வளோதான். என்னெல்லாம் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த வெள்ளைச்சட்டையை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ வேறு இந்த பாலிட்டிக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஒயிட் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் போடுறாங்க. எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. சட்டை கூட பரவாயில்ல, பேண்ட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமம். சரி, நம்ம வேறு ராக்ஸை பற்றி தானே பேசுவோம். இப்போ எதுக்கு ட்ரெஸ்ஸுக்குள்ளே போய்கிட்டு ஒரு நாள் ட்ரெஸ்ஸை பற்றி அப்புறமா பேசுவோம், வாய்ப்பு கிடச்சா பேசுவோம், ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து 3 ஆப்ஷன்ஸ்: எலக்ட்ரிக் ஸ்டேரிங், ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் ஆகுது. ஐஃபோனில் எல்லா ஃபோன் ஆகுமான்னு தெரில, ஆனால் நம்ம ஐஃபோன் ஆகுது. அது கவர் போட்டிருந்தா ஆகுது. அப்புறம் அந்த டிஸ்பிளே செட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. வண்டி ஓட்டுறதுக்கெலாம் சூப்பராக இருக்குது. செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறதுக்கெலாம் பிடிக்கும், நீட்டாக வண்டி பிடிக்கும். சரி, ரைட்டு. இந்த வண்டியை வந்து ஒரு 21 லேக்ஸ் சொல்கிறாங்க. இப்போ இந்த வண்டியை வந்து 21 லேக்ஸ்னால் எனக்கு தெரிஞ்சு வந்து ஓகே, ஒரு 6 லேக்ஸ் வந்து ஒரு இனிஷியல் கட்டுறோம், ஒரு 5 லட்சம் லோன் போடுறோம் அப்படின்னாக்கா, ஒரு 5 வருஷத்துக்கு இஎம்ஐ கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 30,000 வரும்.
30,000 உங்களுக்கு வந்து இதுக்கு இஎம்ஐ வரும். மாதம் சர்வீஸ் மாதங்கிறேன் 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா சர்வீஸு. இந்த சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வரும்னா ஒரு 10,000லேருந்து 15,000 வரும். மகேந்திரா பொறுத்த வரைக்கும் சர்வீஸ்லாம் வந்து ரொம்ப செலவு இழுத்து விடாது. ஒரு ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த வண்டி வந்து நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ணல. இந்த வண்டி ஓனரே வந்து பெங்களூர் அடிக்கடி போகிறாரு. அதனால தான் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆட்டோமேட்டிக் வண்டி வாங்கியிருக்காரு. அப்போ போகிறப்ப ஒரு செக் பண்ணியிருக்காராம் 14 கொடுக்குதான் மைலேஜ் லிட்டருக்கு டீசல். வேறு ஏதாவது தார் ராக்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா மைலேஜ் இன்னும் இதோட கூட கொடுக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு நாள் வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வண்டி வந்து நிறைய வண்டி ரிவ்யூ கேட்குறோம்ல. ஸோ அப்படி ரிவ்யூ கொடுக்கறதுக்கு வந்து வண்டி கேட்குறோம்ல, அது சில பேர் வந்து கொடுக்குறாங்க, சில பேர் கொடுக்க மாட்றாங்க. இப்போ நம்ம ஷோரூமில் வண்டியை கேட்டு போடலாம். ஆனால் என்ன ஆகுனா ஷோரூமுக்கு பாசிட்டிவாக மட்டும் தான் நம்ம ரிவ்யூ கொடுக்க முடியும். ஸோ ஒரு வண்டியை வாங்கி ரியலாக நம்ம ஓட்டும் போது அதோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த ஃபீலை சொல்கிறோம் அப்படின்னா அதில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். ஆனால் நம்ம ஷோரூம்லேருந்து ரிவ்யூ கொடுக்கணும், ஷோரூம்லேருந்து வண்டியை வாங்கி ரிவ்யூ கொடுக்கணும்னா மேக்ஸிமம் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் கொடுக்கணும். அதனால் நான் வந்து ஷோரூமில் வண்டியை வாங்கி ரிவ்யூ கொடுக்கல. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக ஏதாவது ஒரு வண்டியை ரிவ்யூ கொடுக்கணும்னா யாராவது வச்சுருந்தாலும் அவங்கள்ட்ட தான் கேட்டு வாங்குகிறேன். ஓகே, என் கூட சேர்ந்து ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் என் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா, நான் திருச்சியில் இருக்கேன். ஸோ திருச்சியில் யாராவது இருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓகே கம்பைண்டாக ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம் நம்ம. ஏன்னா எனக்கு வந்து ஓனரோட ரிவ்யூஸையும் கேட்ட மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய தனிப்பட்ட ஃபீலையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் சொன்னேன். அதுவும் யாராவது வந்தால் பார்ப்போம். ஓகேவா? அது வரைக்கும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவோம். எனக்கு இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் அதை சொல்கிறேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்றது தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு தார் ராக்ஸை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். ஒரு 6 லட்சம் வந்து இனிஷியல் கட்டுறீங்க, மீதி 5 லட்சம் லோன் போடுறீங்க, ஒரு 5 வருஷம் போடுறீங்க அப்படின்னாக்கா மாதம் இஎம்ஐ எனக்கு தெரிஞ்சு ஒரு 30,000 வரும். இப்போ இந்த 30,000 வருது ப்ளஸ் வந்து கிலோமீட்டர்லாம் 14 தருதுன்றதுனால கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும் வண்டியை. குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து ஒரு மந்த்லி இன்கம் வந்து ஒரு 70,000லேருந்து 80,000 இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து இந்த தார் ராக்ஸை வந்து ஒரு சிரமம் இல்லாமல் மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு டீசலுக்கு மாதத்தில் ஒரு 20 நாள் எடுத்து ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 தான் ஆகிடும். ஸோ ஓகே, இஎம்ஐ ஒரு 30,000, டீசலுக்கு வந்து ஒரு 10,000, 40,000 தேவைப்படுது. ஓகே, இப்போ இந்த வண்டியை வச்சுருக்கவங்களாம் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி மைண்டடாகவும் ஒரு பட்ஜெட்டடாகவும் தான் இருப்பாங்க. இந்த வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு அகலக்கால் வைக்கிற பர்சன்லாம் கண்டிப்பாக இந்த வண்டி வாங்க மாட்டாங்க. அகலக்கால் வைக்கிறவங்க ஏன் இந்த வண்டி வாங்க போகிறாங்க? நல்லா அகலமாக பிராண்டடாக இருக்க வண்டியாக வாங்கிடுவாங்க. இது பிராண்டட் தான், நான் என்ன சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் போயிடுவாங்கன்னு சொல்ல வரேன். ஆனால் வந்து என்னோடய இதில் ஒன்று சொல்கிறேன், ஜீப்பு மாதிரி லுக்கில் எனக்கு ஃபேமிலி கார் வேணும்னா தான் இந்த தார் ராக்ஸ் போவாங்க. இல்லை எனக்கு மெயினாகவே ஃபேமிலி பர்பஸ்க்காக தான் வேணும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தார் ராக்ஸை பார்த்தாங்கன்னா இதை எடுக்க மாட்டாங்க, XUV 700 போயிடுவாங்க. ஏன்னா இது MX-5 வந்து 21 லட்சம் வருது. அந்த XUV 700 வந்து AX-5ன்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் எல்லா ஃபியூச்சருமே வந்துடுது, சன்ரூஃபு எல்லாமே வந்துடுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 lakhs தான் வருது. இன்னும் ஒரு 3 லட்சம் போட்டாக்கா இன்னும் இதை விட இன்னும் ஸ்மூத்தான ஒரு சொகுசு அதில் கிடைக்கும். இதில் வந்து சொகுசெல்லாம் இல்லை, ஃபேமிலி ஈஸியாக ஏறி உட்காந்துக்கலாம். அந்த உட்கார பர்பஸ் மட்டும் தான் ஈஸி, ஏறி உட்கார பர்பஸ் தான் ஈஸி. தாரில் வந்து ஏறுறதே சிரமம். ரெண்டுத்துக்கு இதுதான் வித்தியாசம். சொகுசாக இருக்குமானலாம் கேட்டால் லாங்கில் சொகுசாலாம் இருக்காது. இது பள்ளத்தில் விட்டால் தார் மாதிரி தான் இதுவும் குதிக்குது. ஸோ உங்களுக்கு சொகுசு வேணும், எனக்கு ஃபுல்லாகவே ஃபேமிலி கம்ஃபர்ட்டு தான் வேணும். இன்னும் சொல்லப்போனால் பாலிடிக்ஸ் பீப்புளுமே இப்போ அதெல்லாம் லைக் பண்ணுறாங்க. ஏன்னா XUV 700 வந்து பார்த்திங்கன்னா லுக்கு சூப்பராக இருக்குது. பம்பர் எல்லாமே லுக்கு சூப்பராக இருக்குது. பாலிடிக்ஸுக்கும் நல்லாயிருக்கு, ஃபேமிலிக்கும் நல்லாயிருக்கு. அதுவும் இல்லாமல் இது 21 லட்சம் ராக்ஸு, அது AX-5 24 லட்சம். ஸோ இதுக்கு அந்த ஆப்ஷன் போயிடலாம். அதை ஃபேமிலி பர்பஸ் நான் மட்டும் சொல்கிறேன். இன்க்ளூடிங் பாலிடிக்ஸ் பர்பஸ்க்காகவும் எடுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஆப்ஷன் போகலாம். இப்போ ஒரு டீ சாப்பிட்லான்னு ஒரு கடையில் நிப்பாட்டினேன். ஒரு பஸ்ஸுலேருந்து துப்புன்னு ஆள் வந்து இறங்கி போனாங்க. இந்த தார் ராக்ஸில் தான் உட்காந்துருக்கேன் நானும் என் ஃப்ரெண்டும். வண்டியை ஒருத்தர் கூட நின்று பார்க்கல, நிமிந்து கண்டுக்கவே இல்லை. ஒரு தார் ராக்ஸ் நிற்கிது அப்படின்னு கண்டுக்கவே இல்லை. இப்போ இதே வந்து தாரை நிப்பாட்டி உட்காந்தோன்னா எல்லாருமே வந்து ஒரு செகண்ட் நின்று வந்து தாரை வந்து அப்படி ரசித்து பார்த்துட்டு போவாங்க.
அந்த ஒரு டிஃப்ரெண்ட் வந்து ஃபீல் பண்ண முடியுது. இப்போ இந்த தார் ராக்ஸ், அதாவது தார் ராக்ஸுக்கும் இந்த வண்டியில் உட்காந்துருக்கும் போது ஃபீல் பண்ண முடியுது. நான்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து தாரை வந்து ரோட்டில் போகிறப்ப நின்று பார்க்குறப்ப அப்படி அந்த தாரை வந்து ரசித்து சைட் அடிக்கிற மாதிரி பார்த்தேன். இப்போவுமே நான் தாரில் போகிறப்பெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து டூ வீலரில் போகிறவங்க, ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை ஒரு 2 காலேஜ் பிள்ளைங்க, இல்லை பசங்களாக இருக்கட்டும், இங்கே போகிறா தார்ரா, இங்கே போகிற தாருடி. ஏன்னா அவ்வளோ பேர்த்துக்கு வந்து இது ட்ரீமாக இருக்குது. இந்த தார் ராக்ஸை வந்து யாருமே அப்படி வைக்கல அப்படின்றத வந்து என்னால் இப்போ ஃபீல் பண்ண முடியும். இந்த வண்டி ஓட்டும்போது ரியலாக ஃபீல் பண்ணுறேன். ஒருத்தர் கூட எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு செகண்ட் நின்று இந்த வண்டி சைட் அடிக்கலை, தார் ராக்ஸை சைட் அடிக்கலை. தாரை நிறைய பேர் சைட் அடிக்கிறாங்க. உடனே கமெண்ட்ஸில் வந்து எல்லாம் வந்து சண்டைக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா இதுதான் தார் தான் பெரிய வண்டி மாதிரி பேசுகிற அப்படின்னு இல்லை. தாரை பிடிச்சவங்களுக்கு தார் பெரிய வண்டி தான். பப்ளிக் வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது வந்து ரியலாகவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு தார் ராக்ஸை பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன். வேறு யாராவது தார் ராக்ஸ் வச்சுருந்தீங்க, நான் இதை சொல்ல மறந்துட்டேன், இது முக்கியமான பாயிண்ட்டு ப்ரோ, இதை நீங்கள் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். சரியா? ஓகே, நம்ம திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.